ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊர் கிளைமேட் இப்போ பனியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சில் கிளைமேட்டுக்கும் மிளகை பேஸ் பண்ணியே எல்லா சமையலும் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி வந்து மிளகு ரசம் வச்சுருந்தேன். ரொம்ப ஹெவியாகவும் சமைச்சும் சாப்பிட முடிய மாட்டேது. டைஜஷன் ப்ராப்ளம் ஆகிடுது. கோல்டாக இருக்கிறதுனால சாப்பாட்டும் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப சிம்பிளான மிளகு ரசமும் கோவக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டு கோவக்காய் வந்து இந்த அளவுக்கு நமக்கு பொரியலுக்கு ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணிக்க நீட்டாகவும் கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து தான் வேக வைக்கணும். முழுசாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கூடாது. குழன்னு ஆகிடும். நமக்கு வந்து பொரியல் காய் தனியாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கிட்டோம். நமக்கே தெரியும் நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு. நம்ம கையில் அழுத்தி பார்க்கணும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பூண்டு அது வந்து ஒரு 90% அரைச்சி நம்ம ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் முருங்கைக்கீரை பொரியல் அந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் தேவைப்படும். சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு டைம்